ஒரு மனுஷனை எப்படி மாத்துறாரு அப்படின்னா, பேதுரு மீன் பிடிச்சிட்டு இருக்கிறான். ராத்திரி முழுவதும் மீன் பிடிச்சும் சொல்லுங்க ஒன்றும் அகப்படலை, ஒரு மீன் கூட கிடைக்கல. இயேசு கிறிஸ்து வந்தார், படகுல ஏறினார், பிரசங்கம் பண்ணார். பண்ணி முடிச்சுட்டு சொல்லுங்க பேதுருவை பார்த்து சொன்னார், அப்படியே ஆழத்துக்கு எடுத்துகிட்டு போப்பா அப்படின்னாரு. அவன் சொன்னான், ராத்திரி முழுவதும் ஆழத்தில் தான் கிடந்தேன், ஆமாம் கடலில் தான் கிடந்தேன், ஆனாலும் உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆகிலும் உங்களோட வார்த்தையின்படியே நான் வலையை போடுகிறேன் என்று போனால், வலையை போட்டான். என்ன கிடச்சது? மீன் கிடச்சது. டக்குன்னு சொல்லுங்கள், எவ்வளோ கிடச்சது? ஒரு படகு நிரம்பல்ல, 2 படகு நிரம்ப மீன் கிடச்சது மேட்ரு இல்லை. மீன் கிடச்ச உடனே அவனுக்குள்ள ஒரு மாற்றம் வருகிறது. அவன் சொன்னான், பாவியாகிய என்னை விட்டு நீங்கள் போயிருங்க அப்படின்னா. அப்போ தேவன் ஒரு மனிதனை எப்படி மாற்றுகிறார்? எப்படி மாற்றுகிறார்? வெறுமையான படகை தேடி வந்து அந்த படகை மீனால் நிரப்பும் பொழுது, என்னையவா தேவன் இவ்வளோ ஆசீர்வதிக்கிறாரு? ஒரு பாவியான ஏமலையா இவ்வளோ அன்பு வச்சாரு? ஒரு பாவியான என்னையா நான் ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டதை பார்த்து இந்த படகு வெறுமையாக இருக்குன்னு அழுதனே, ஆனால் இந்த படகை அவர் நிரப்புனார. நான் எவ்வளோ ஒரு பாவியான மனுஷன்! எப்படி இந்த மாற்றம் வந்தது? தேவன் கொடுத்த அன்பையும் தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தையும் அவன் உணரும் பொழுது டக்குன்னு தன்னை பார்க்குறான், ஐயோ நான் ஒரு பாவியான மனுஷன். இப்படித்தான் தேவன் அளவில்லாத அன்பை கொடுத்து, அளவில்லாத கிருபைகளை கொடுத்து நம்மை மாற்றுகிறார். ரோமர்ல பவுல் எழுதுகிறார், தேவ தயவு உன்னை குணப்படுத்தும்படி ஏவுகிறது. உங்கள் மேல கொடுக்கிற தேவ தயவுகள் உங்களை குணப்படுத்தும். உங்களுக்கு பாராட்டுகிற கிருபை உங்களை குணப்படுத்தும். உங்களுக்கு தேவன் தருகிற ஆசீர்வாதம் உங்களை குணப்படுத்தும்.